வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி காளான் குழம்பு வச்சு காட்ட போகிறேங்க. மஷ்ரூம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி நான் 2 பேக்கேஜ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது இப்படி எடுத்துட்டு இதனுடைய தோலெல்லாம் நீக்கிடணும். நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம். 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இது எல்லாமே வாஷ் பண்ணினதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தோல் இது எல்லாமே நீக்கிடணும். இது அப்போ தான் நல்லா சுத்தமாக கிளியர் ஆகும். தோல் நீக்கிட்டு தான் நம்ம மஷ்ரூம் குழம்பு வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே தோல் நீக்கியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸுங்க இப்படி போட்டுக்கலாம். 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஓரமாக சைடில் வச்சுக்கலாம். இப்படியே இது பூரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் போடணும். இதை பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இப்படி கட் பண்ணியாச்சு. மஷ்ரூம் குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்கள், இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு அரைச்சிக்கிடலாம். 4 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். குடமிளகாய் 1 மிளகாய், சிம்லா மிர்ச்சி இதை நம்ம இதையும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இது தனித்தனியாக அரைச்சிக்கிடலாம். சுத்தமான தண்ணிங்க, 3 டம்ளர் தண்ணி. இதில் நம்ம 1 டீஸ்பூனுக்கு அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நார்மலாக சூடு பண்ணிக்கிடலாம். இந்த மஷ்ரூம் நம்ம இதில் அலசி எடுத்துக்கிடலாம். நார்மலான சுடு தண்ணியில் வச்சு நம்ம அலசிக்கலாம். நிறைய தண்ணி சுட வேணாம். ஒரு 3-4 நிமிஷம் தண்ணி வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி பச்சை தண்ணியில் பாருங்கள், நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கிறோம் 1 வாட்டி. இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிடலாம். தண்ணி பாருங்கள், நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் கை வைக்க முடிகிற அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்குது. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் 1 வாட்டி அலசிட்டோம் ஃபஸ்ட்டு, மண்ணெல்லாம் போடுறதுக்கப்புறம். இப்போ நம்ம சுடு தண்ணியில் போடுவோம். நார்மலான சுடு தண்ணியில் போட்டுக்கிடலாம். இப்படி நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிடலாம். அப்போ நல்லா சுடு தண்ணியில் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நல்லா கிளியர் ஆகிடுதுங்க. பாருங்கள், கிளீனாக சுத்தமாகிடுது. நம்ம இப்போ தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்படி எடுத்து வச்சுக்குவோம். வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா தான் மஷ்ரூம் நல்லா சுத்தமாகும். க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். குடமிளகாயும் நல்லா அலம்பியாச்சுங்க, வாஷ் பண்ணியாச்சு. இதையும் சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். இதை விதையை எடுத்துடுவோம். விதையெல்லாம் போட வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி துண்டுகளாக நறுக்கிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு குடமிளகாய் போட்டுக்கிடலாம். நம்ம நைஸாக கட் பண்ண வேணாம், இந்த ஷேப்பில் கட் பண்ணால் போதும். குடமிளகாயும் கட் பண்ணியாச்சு.
பாருங்கள், பூண்டு 6-7 பீஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி இந்த அளவுக்கு போடணும். உங்கள்கிட்ட தனித்தனியாக இதை நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி கட் பண்ணி போட்டுட்டேன் இல்லையா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இதை அரைச்சிக்கிடலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு நம்ம விழுது இதில் அரைச்சிக்கிடலாம் மிக்சியில். ஆனியன் இதில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுங்க. இப்போ நம்ம தனியாக ஒரு கப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி அரைச்சிக்கிடலாம். 4 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி இப்படி அரைச்சிக்கிடலாம். இதையும் நம்ம அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிக்கிடணும். ஆயிடுச்சு. இதையும் இந்த கப்பில் ஸ்டோர் பண்ணிக்கணும். தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி மஷ்ரூம் குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்கள், 3 வாட்டி வாஷ் பண்ணிய மஷ்ரூமு, அரைச்ச தக்காளி, அரைச்ச வெங்காயம், கட் பண்ணிய குடமிளகா, சமையல் எண்ணெய் 3 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூனு, பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய், மஷ்ரூம் மசாலா 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. வாங்க மஷ்ரூம் குழம்பு வைக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் சூடு ஏறட்டும். 3 டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் அதிகமாக கூட விட்டுக்கலாம். இல்லை கம்மியாக சாப்பிட்றீங்களா இருந்தால் கம்மியாக விட்டுக்கிடலாம். கறிவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நாங்கள் கறிவேப்பிலை நான் நிறையாவே போடுவேன். ஏன்னா நம்ம ஹேருக்கெல்லாம் நல்லது, கண்ணுக்கு நல்லது. அதனால் நான் எல்லா குழம்புலையுமே நான் கறிவேப்பிலை அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுவேன். நான் சமையல் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கிடலாம். சீரகமும் சேர்த்துக்கிடலாம். அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். ஏன்னா முன்னையே சேர்த்திட்டோம்னா கருகிடும், அதனால தான் இப்போ சேர்த்துறேன். பச்சை மிளகாய், கொஞ்சம் சோல்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. 4-5 நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வெட்டலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு தனியா, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, மஷ்ரூம் மசாலா 1 டீஸ்பூனு, உப்பு 1 சம்மச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க தக்காளி. பத்து நிமிஷம் இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இடையில ஒரு வாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த குடமிளகாயை சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் சரி.
இதையும் பிளேட் போட்டு மூடி வச்சுடுவோம். இப்போ பார்க்கலாம் சிம்லா மிர்ச்சி குக் ஆகிடுச்சான்னு. பாருங்கள், இந்த மாதிரி அரை வேக்காடு இந்த மாதிரி இப்படி வெந்தால் போதும், குக்கானால் போதும். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டுங்க. இதையும் இடையில கிளறி விட்டுக்கணும். இப்படி மூடி வைக்கும்போது இதுலேயே தண்ணி விடும், மஷ்ரூம்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். மஷ்ரூம் போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இடையில ஒரு வாட்டி நான் கிளறி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், கம்மி ஸ்டீமில் கொஞ்சம் நம்ம வச்சோம்னாக்கா பாருங்கள் இந்த மாதிரி மஷ்ரூமில் தண்ணி விடும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் 3/4 டம்ளரு தண்ணி, பாருங்கள் சுத்தமான தண்ணி 3/4 டம்ளரு விட்டுக்கிறேன் இதில். இப்போ கொஞ்சம் கேஸு வேகமாக வச்சுக்கிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு போடுங்க உப்பு போட்டிங்கன்னா. இப்போ கொதிக்கட்டுங்க. இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கேஸ் நல்லா ஆன்லேயே வச்சிருக்கலாம். நம்ம மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வாசம் வருது பாருங்கள். நான் 2 வாட்டி இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம 10 நிமிஷம்னு சொல்கிறோம்னாக்கா நீங்கள் அந்த 10 நிமிஷம் அப்படியே விட்டுறக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இடையில கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் தனியாத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். தனியாக கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை ரைஸ் கூட சாப்பிடலாம், பரோட்டா கூட சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ஏன் பிரெட்டு கூட சாப்பிடலாங்க. நம்மளோட மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. உங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும். ஆனால் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.